வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகமெங்கும் வண்ணமயமாக பிறந்தது 2025 புத்தாண்டு. வான வேடிக்கை மற்றும் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். இரண்டாயிரத்தி 25 புத்தாண்டு பிறந்ததை வரவேற்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நாட்டின் முக்கிய நகரங்களில் புத்தாண்டை வரவேற்று ஆடல் பாடலுடன் பொதுமக்கள் உற்சாகம். விடை பெற்றது 2024ஆம் ஆண்டு. பிறந்தது 2025 புத்தாண்டு. தமிழகமெங்கும் புத்தாண்டை வரவேற்று மக்கள் ஆடல் பாடலுடன் கொண்டாட்டம். சென்னை கடற்கரைகளில் புத்தாண்டை வரவேற்று பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். மெரினா, பெசன்ட் நகர் பகுதி, எலியட்ஸ் கடற்கரையில் மக்கள் ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சி திளைப்பு. இரண்டாயிரத்தி 25 புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திலும் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள். இரண்டாயிரத்தி 25 புத்தாண்டையொட்டி தமிழகம் எங்கும் உள்ள தேவாலயங்களில் மக்கள் சிறப்பு வழிபாடு. புத்தாடை அணிந்து கிறிஸ்தவர்கள் குடும்பமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 2024 விட இந்த வருஷம் எல்லாரும் நல்ல சந்தோஷமா நிம்மதியா இன்னும் சிறப்பா நல்லா வாழணும். இயற்கை சீற்றங்கள் எதுவும் இல்லாம, போர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். 2024 விட 2025 இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் ரொம்ப ஆசைப்படுகின்றோம். குடும்பத்துடன் இங்கே திருப்பலியில் கலந்து கொண்டு நாங்கள் சிறப்பித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த புத்தாண்டு இன்னும் புத்துணர்ச்சியுடன் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரும் ஆண்டிலே அனைவரும் சிறப்பாகவும் உலகம் அமைதியோடு இருக்கவும் எல்லோருக்காகவும் நாங்கள் இந்த பிரேயரில் கலந்துக்கிட்டோம். எல்லோரும் 2025ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயம். அதிகாலையில் ஆர்வத்துடன் கண்டுகளித்த மக்கள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் திரண்ட சுற்றுலா பயணிகள். மேகமூட்டத்தால் சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றம். சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் வானில் வர்ணஜாலம் காட்டிய ட்ரோன் ஷோ. கண்ணை கவரும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. கிராம் ஒன்றுக்கு 7,150 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 57,200 ரூபாய்க்கும் விற்பனை. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் குவிந்த மக்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோஹரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. ஆங்கில புத்தாண்டையொட்டி தங்க கவசத்தில் எழுந்தருளிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தரும் விநாயகரை மனமுருக வழிபட்டு வரும் பக்தர்கள். ஸ்ரீரங்கம் பகல் 10 2ஆம் நாள் உற்சவம் கோலாகலம். நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி.
ஆங்கில புத்தாண்டையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். காலை 1 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். தமிழ் கடவுளின் அருளை பெற நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வழக்கத்திற்கு அதிகமாக பக்தர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல். மலைப்பாதையில் மரம் முறிந்து கிடப்பதால் பம்பையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள். புத்தாண்டை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கூட்ட நெரிசலால் இருமுடியுடன் திரும்பி செல்லும் பக்தர்கள். புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம். சென்னை எண்ணூரில் புத்தாண்டையொட்டி 10.5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட சின்னம்மன். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். புத்தாண்டு பிறப்பையொட்டி புகழ்பெற்ற பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் குவிந்த மக்கள். வண்ண விளக்குகளை அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்த கோயிலில் மக்கள் பயபக்தியுடன் சாமி தரிசனம். இந்த ஆண்டு அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் வழங்கட்டும். அனைவரும் அற்புதமான ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் ஆசிர்வாதிக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து. (2025) ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட 2024 நிறைவுற்று புத்தாண்டு 2025 பிறந்துள்ளதாக கருத்து. ஆங்கில புத்தாண்டையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, OPS, செல்வப்பெருந்தகை, சரத்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. வரும் காலம் ஏற்றமிக்கதாக அமையட்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோரும் பொதுமக்களுக்கு வாழ்த்து செய்தி. நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். ஆங்கில புத்தாண்டிற்கு வாழ்த்து தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். (2025) ஆங்கில புத்தாண்டை சிறப்புடன் கொண்டாடி வரும் மக்கள். சிறப்பு டூடலை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்த கூகுள். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை இன்று கூடுகிறது. புதிய வருடத்தின் முதல் நாளில் மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு.
சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1966 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். இருக்கிற நிதி இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தமிழர் திருநாள் பொங்கல் தொகுப்பை தொகையோடு வழங்கியிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் முத்தாய்ப்பாக 2500 வழங்கினார், 1000 வழங்கினார், முழு கரும்பு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த ஆட்சியில் அன்றைக்கு இதே முதலமைச்சர் 5000 ரூபா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு 5000 ரூபாய் என்ற மதிப்பு இன்றைக்கு ஏறத்தாழ 30,000 ரூபாய்க்கு மதிப்புள்ளது. இந்த ஆட்சியால் உண்மையிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் 30,000 ரூபா கொடுக்க வேண்டும். ஆனால் அதிலும் இன்றைக்கு இந்த ஆட்சியினர் எதை செய்யவில்லை. அன்றைக்கு 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னவங்க இன்றைக்கி போன தடவை போராடி எடப்பாடியாருடைய போராட்டத்தின் அடிப்படையில் தான் முழு கரும்பும் இந்த 1000 ரூபாய் இப்போ கிடைத்தது தமிழக மக்களுக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சது. தடையை மீறி போராட முயன்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 231 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சியில் இளம்பெண் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 நாட்களாக குற்றவாளியை பிடிக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாய உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டப்படி செல்லும். அடிப்படை வசதிகளுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் OPS பதில் மனு தாக்கல். சென்னை செம்மொழி பூங்காவில் நாளை முதல் மலர் கண்காட்சி தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை ECR சாலையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் ஆபத்தான சாகசம். மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காணத்தூர் போலீசார் வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டு. புத்தாண்டு பிறப்பை அடுத்து திண்டுக்கல்லில் விண்ணை தொட்ட பூக்களின் விலை 1 கிலோ மல்லிகை பூ 4200 ரூபாய்க்கும், முல்லை 1100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனை. புதுச்சேரியில் இன்று முதல் அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோலுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 93 ரூபாய் 92 காசுகளுக்கும், டீசலுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 86 ரூபாய் 75 காசுகளுக்கும் விற்பனை. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நலனுக்காக தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை. PSLV-C-60 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலங்களின் புதிய வீடியோ. 4, 3, 2, 1, 0.
2 விண்கலன்களை இணைக்கும் பணி வரும் 7ஆம் தேதி தொடங்கும் என இஸ்ரோ அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட PSLV-C-60 ராக்கெட் நட்சத்திரங்களை துரத்துவது போன்று ஸ்பெடெக்ஸ் செயற்கைக்கோள்களின் வீடியோ வைரல். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் விவசாயி ஒருவரின் வீட்டு வேலைகளை செய்து அசத்தும் குரங்கு. இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. தைவானை சீனாவுடன் இணைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஆங்கில புத்தாண்டு உரையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சூளுரை. உரிமம் இல்லாத சேட்டலைட் போனுடன் இந்தியா செல்ல வேண்டாம். பிரிட்டன் மக்களுக்கு அந்நாட்டு அரசு எச்சரிக்கை. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி காலிறுதிக்கு தகுதி. 11 சுற்றுகள் முடிவில் 8 வெற்றிகளுடன் முதலிடம் பிடித்து அசத்தல். சிறு சேமிப்பு திட்டத்திற்கான வட்டியில் மாற்றம் இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு. செல்வமகள் சேமிப்பு திட்டம், தேசிய சேமிப்பு பத்திரம், கிசான் விகாஸ் பத்திரம் என அனைத்திற்கும் பழைய வட்டி விகிதங்களை நீடிக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் ரெவதண்டா கடற்கரை பகுதியில் உள்ள மணலில் சிக்கிய ஃபெராரி கார். பல கோடி மதிப்பிலான வாகனம் மாட்டு வண்டி மூலம் இழுத்து செல்லப்பட்ட வீடியோ வைரல். சீனாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வான வேடிக்கைகளை தவிர்த்து ட்ரோன் மூலம் வானில் வர்ணஜாலம். டிராகன் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் முடிவில் மக்களை பிரமிக்க வைத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகாது. லைகா நிறுவனம் வெளியிட்ட திடீர் அறிவிப்பால் ரசிகர்கள் ஏமாற்றம். மூன்றாம் தேதி தொடங்கவுள்ள இந்தியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டிக்கு தயாரானது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி. ஒவ்வொரு ஆண்டும் சிட்னி மைதானத்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டி புற்றுநோய் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிங்க் டெஸ்ட் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது.